जो नरेंद्र मोदी जी ने इलेक्टोरल बॉन्ड का कॉन्सेप्ट रखा है वो दुनिया का सबसे बड़ा एक्सटॉर्शन रैकेट है। मैं फिर से कह देता हूं, दुनिया का सबसे बड़ा नेशनल लेवल का एक्सटॉर्शन रैकेट है। தேர்தல் நன்கொடை பத்திர திட்டத்தை போல மிரட்டி பணம் பொறிக்கும் மோசடி உலக அளவில் வேறு எதுவுமே இல்லை என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இத்திட்டத்தை வடிவமைப்பதில் மூளையாக செயல்பட்டவர் பிரதமர் மோடி எனவும் அவர் கூறினார். மகாராஷ்டிரா மாநிலம் தானேவில் வெள்ளிக்கிழமை பாரத் ஜோடோ நியாய யாத்திரையின் போது நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் தொடர்பாக ராகுல் காந்தி பேசியதாவது, அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்படும் நிதியில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய இத்திட்டத்தை அறிமுகம் செய்வதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். ஆனால் இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களை மிரட்டி பாஜகவுக்கு நன்கொடை வழங்க வைக்கவே இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. பாஜகவுக்கு நன்கொடை வழங்காத கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக சிபிஐ, அமலாக்கத்துறை போன்ற விசாரணை அமைப்புகள் ஏவப்பட்டு வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. அதன் பிறகு அந்நிறுவனங்கள் பாஜகவுக்கு நன்கொடை அளித்துவிட்டால் வழக்குகள் அனைத்தும் திரும்ப பெறப்படுகின்றன. இத்திட்டத்தின் மூலம் பெற்ற நிதியை சிவசேனை, தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை பிரிக்கவும், எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் அரசை சீர்குலைக்கவும் மத்திய பாஜக அரசு பயன்படுத்துகிறது. இதைவிட தேசவிரோத நடவடிக்கை வேறு எதுவுமே இல்லை. பாஜக, RSS நிறுவனங்களைப் போல சிபிஐ, அமலாக்கத்துறை செயல்பட்டு வருகின்றன. பாஜக அரசு அகற்றப்பட்டு இதுவரை நிகழ்த்தப்பட்ட தவறுகளுக்கு உரிய தண்டனை வழங்கப்படும். இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் தடுப்பதே என்னுடைய உத்தரவாதமாகும் என்றார் ராகுல் காந்தி.